ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நான் தான் அவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுண்டைக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்கள, வத்தல் குழம்புலாம் வைப்பாங்களே சுண்டையில் இது கறி சுண்டை. பாருங்கள், இது பூவு, காய்கள், காயை பாருங்கள். இது கசப்புன்றது சுத்தமாகவே இல்லாமல் பச்சையாகவே சாப்பிட்லாம். இதெல்லாம் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, தட்டி தண்ணியில் அலசிட்டு இதை வச்சு வெந்தய குழம்புல போட்டு குழம்பாக சாப்பிட்லாம். இதை காயை பிடுங்கி தண்ணியில் போட்டு கொதி வந்த வரைக்கும் வைக்கணும். கொதி வந்தோன்னே எடுத்து காயை போட்டு வத்தலாக்கி வத்த குழம்புல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கசப்புன்றது இருக்காது. அதனால தான் இதுக்கு பேர் கறி சுண்டை. இது மலைப்பகுதிகளில் தான் இருக்குது. வேறு பகுதிகளில் இருக்கிற நாட்டு சுண்டைகள் பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும் ரொம்ப. இது கசப்புன்றதே சுத்தமாகவே இல்லாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை ஸ்ப்ரே பண்ணியும் சாப்பிட்லாம். லேசாக தட்டி விட்டு அலசி எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றி சட்டியில் வறுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு முழுமையாக வெந்த அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு, காரம் தேவைப்படுறவங்க மிளகா பொடியை போடலாம். காரம் தேவையில்லாதவங்க ஒன்றுமே தேவையில்லை, வெறுமனே போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டாலும் தரமான சுவையோடு இருக்கும். நிறைய சத்துக்கள் வாய்ந்த ஒரு காயாக இருக்குது. இதை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் த வாட்ச். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் அவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.